வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவு செய்திகள். திண்டுக்கல் மாவட்டம் சித்தரேவு என்னும் ஊரில் இரவு நேரங்களில் ஆட்டு பண்ணையில் மர்ம விலங்குகள் புகுந்து ஆடுகளை கடித்து குதறியதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். பண்டிவீரன்பட்டி அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் சித்தரேவு என்னும் ஊரில் சைது இப்ராஹிம் என்பவர் 20க்கும் மேற்பட்ட வெள்ளாடுகளை வளர்த்து வருகிறார். 10 அடி உயரத்தில் இரும்பு கம்பி தடுப்புகள் அமைத்தும் அதையும் தாண்டி இரவு நேரத்தில் பண்ணைக்குள் புகுந்து மர்ம விலங்குகள் 10க்கும் மேற்பட்ட ஆடுகளை கடித்து குதறிவிட்டு தப்பி ஓடினர். இதுகுறித்து வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. அரசியல் ஆதாயத்திற்காக சீமான் கல் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் சீமானின் செயல் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என்றும் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் குடும்பங்களை அப்பகுதியிலேயே குடியமர்த்த வேண்டும் என கூறி வழக்கு தொடுத்துள்ளதாகவும், இவ்வழக்கில் தமிழ்நாடு அரசு சொந்த மக்களுக்கு எதிராகவே உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வாதாடியதாகவும் தெரிவித்தார். கல் உண்பதால் வரக்கூடிய பாதிப்புகள் குறித்தும் திருக்குறளில் கூறப்பட்டுள்ளதாகவும், இந்த நிலையில் அரசியல் காரணத்திற்காக சீமான் கல் விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். தொடர்ந்து மாஞ்சோலை பகுதியில் நடைபெறக்கூடிய மனித உரிமை மீறல்கள், இரண்டாவது தமிழ்நாடெங்கும் இப்பொழுது மது போதை வஸ்துகளுக்கு ஆளாகின்ற காரணத்தினால் பல்வேறு விதமான சமூக சீரழிவுகள் மீண்டும் தொடர்ந்து காவல்துறையினுடைய அத்துமீறல்கள் ஆகிய 3 அம்சங்கள் மற்றும் இன்னொரு சில முக்கியமான பிரச்சனைகளுக்கு பேச இருக்கிறேன். 10 கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை அலுவலர்கள் ஒன்றிணைப்பு சார்பில் மதுரையில் வேலைநிறுத்தம் மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் களப்பணியாளர்களின் பணி சுமையை குறைத்தல், தரம் இறக்கப்பட்ட குறுவட்ட அளவர் பதவியை மீண்டும் வழங்கல், ஊதிய முரண்பாட்டை களைத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர். சங்க தலைவர் ராஜ்குமார், மாநில செயலாளர் முத்து முனியாண்டி உள்ளிட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு அரசிற்கும் எதிராக முழக்கமிட்டனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த மாதம் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மாநில செயற்குழுவின் எடுத்த முடிவுகளின்படி இன்று 10 அம்ச கோரிக்கைகள் நிறைவேற்ற வலியுறுத்தி 2 நாள் 15, 16 ஆகிய 2 நாள் வேலைநிறுத்தத்தை தொடர்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு திருவனந்தபுரம் நகராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை கோட்டாட்சியர் ராமகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். நகரமன்ற தலைவர் மோகனவேல் தலைமையில் நடைபெற்ற முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாமில் மகளிர் உரிமை தொகை, குடும்ப அட்டை, சாதி சான்று, வருமான சான்று ஆகியவற்றை பெற்றுக் கொள்ளும்படி கோட்டாட்சியர் பேசினர். இந்நிகழ்வில் நகராட்சி ஆணையர் கீதா, வட்டாட்சியர் அசோக் குமார், மாவட்ட ஊராட்சி உதவி இயக்குநர் வேல்முருகன், நகர செயலாளர் வழக்கறிஞர் விஸ்வநாதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சென்னை நேதாஜி போஸ் சாலையில் அமைந்துள்ள வேத விநாயகர் கோவிலை இடித்ததை கண்டித்து இந்து முன்னணியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விநாயகர் சிலையை காணவில்லை என கூறி இந்து முன்னணி செய்தி தொடர்பாளர் இளங்கோவன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அனுமதியின்றி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போராட்டக்காரர்கள் 20 பேரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் மண்டபத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. என்எஸ்சி போஸ் ரோடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நாம நிற்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு விநாயகர் கோவில், அந்த விநாயகர் கோவிலுடைய பெயர் வேத விநாயகர். நூற்றாண்டுகள் பழமையான ஒரு கோவில். இந்த நூற்றாண்டு பழமையான கோவில்ல ஒரு அம்மா, அந்த அம்மா இந்த கோவிலை, அந்த அம்மாவோட சொந்த இடம் இது. இந்த இடத்துல இந்த கோவிலை கட்டி பராமரிச்சுட்டு வராங்க. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே வடக்கு குத்து ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை சட்டமன்ற உறுப்பினர் சபா ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். முகாமில் பல்வேறு அரசு துறையினர் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை நேரடியாக பெற்றனர். அவர்களுக்கு காப்பீடு அட்டை, சான்றிதழ்கள் ஆகியவற்றையும் அரசு அதிகாரிகள் வழங்கினர். கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதியதில் மாணவர் உட்பட 2 உயிரிழந்தனர். பூதப்பாண்டியை அடுத்துள்ள ஈசாந்தி மங்கலத்தைச் சேர்ந்த அபிஷேக் நாகர்கோவிலில் உள்ள கல்லூரியில் ITI படித்து வந்தார். இவருடைய நண்பர் துவாரங்காட்டைச் சேர்ந்த ஆகாஷ். இவர்கள் இருவரும் நாவால்காட்டிலிருந்து துவாரங்காடு நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது எதிரே வந்த சொகுசு காரில் நேருக்கு நேர் மோதினர். இந்த விபத்தில் காயமடைந்த இருவரையும் பொதுமக்கள் மீட்டு
ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செல்லும் வழியில் இருவரும் உயிரிழந்தனர். இதற்கிடையே விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்றவர்களை கைது செய்ய கோரி அவர்களின் உறவினர்கள் ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் ஒன்றிய கவுன்சிலர்களின் ஆலோசனை கூட்டம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. ஒன்றிய தலைவர் ஹேமலதா தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் பானுமதி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் பருவமழை கால முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள், பல்வேறு அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். கோவை மாநகராட்சி சொக்கம்புதூரில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்தால் பல்வேறு நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக கூறினர். முதலில் வடவள்ளியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட உள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அதை மாற்றி செங்கம்புதூரில் ஏன் அமைக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வினாவினர். காவல்துறையினர் பேச்சு நடத்தியதைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் கைவிடப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டியில் உள்ள பூதலிங்க சுவாமி சிவகாமி அம்பாள் கோவில் தெப்பக்குளத்தில் மீன்கள் செத்து மிதப்பதால் பக்தர்கள் வேதனையடைந்துள்ளனர். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தெப்பக்குளத்தில் கால்களை நனைத்துவிட்டு சாமி தரிசனம் செய்வதை ஐதீகமாக கருதி வருகிறார்கள். இந்த நிலையில் தெப்பக்குளத்தை தூர்வார டெண்டர் விடப்பட்டும் பணிகள் சரியாக நடக்காததால் தெப்பக்குளத்தில் மீன்கள் செத்து மிதக்கின்றன. இதனால் இனியாவது தெப்பக்குளத்தை தூர்வாரி அதன் புனித தன்மை கெடாமல் காக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்தியாவின் தூய்மையான நகரம் என்ற பட்டத்தை தொடர்ந்து 8வது முறையாக இந்தூர் வென்றது. மேலும் மத்திய அரசின் வருடாந்திர தூய்மை கணக்கெடுப்பில் சூரத் 2வது இடத்தையும் நவி மும்பை 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இதற்காக டெல்லியில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு என்று விருதுகளை வழங்கினர். விழாவில் சுகாதாரத்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டு விருதுகளை பெற்றனர். கோவை தொடர் குண்டு வெடிப்பில் கைதான டெய்லர் ராஜாவை காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்காக காவலர் நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தனர். 1998ஆம் ஆண்டு நிகழ்த்தப்பட்ட கோவை தொடர் குண்டு வெடிப்பில் தொடர்புடைய இருவரை 28 ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்துள்ளனர். அவரை 5 நாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. திருவண்ணாமலை அடுத்த மங்களம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக மேம்படுத்தப்பட்ட நவீன கணினி வகுப்பறையை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் துரை மாணவர்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலா குமாரி, கழக தலைவர் விஸ்வநாதன், பள்ளி மேலாண்மை தலைவர் நதியா, SM ஜுவலர்ஸ் உரிமையாளர் சதன் உட்பட பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் போராட்டத்தை தளபதியாக விளங்கியவர் மாவீரன் பொல்லான். இவரது 220ஆம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சியில் தமிழ் புலிகள் கட்சியின் நகர செயலாளர் தண்டபாணி, மாவட்ட செயலாளர் சேகர், மாநில செயற்குழு உறுப்பினர் ஒண்டி வீரன், மாவட்ட துணை செயலாளர் வினோத் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் அவரது உருவப்படத்திற்கு மரியாதை செலுத்தினர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பிச்சானூர் தேரடி காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத தேர் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தேரில் காளியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்து ஊர்வலம் நடைபெற்றது. முக்கிய சாலைகளின் வழியாக தேர் ஊர்வலம் நடைபெற்றது. பக்தர்கள் தங்களின் வேண்டுதலை நிறைவேற்றும் வகையில் தேர் மீது உப்பு மிளகு தூவி வழிபட்டனர். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை மதிப்பீட்டு குழுவினர் கோவையில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டங்களையும் பணிகளையும் நேரில் ஆய்வு செய்தனர். இதில் குழுவின் தலைவர் காந்திராஜன் தலைமையில் உறுப்பினர்கள் அருண்குமார், ராமகரு மாணிக்கம், சின்னதுரை, சேவூர் ராமச்சந்திரன் அடங்கிய குழுவினர் கோவை அவிநாசி சாலையில் கட்டப்பட்டு வரும் மேம்பால பணிகளை ஆய்வு செய்தனர். காந்திபுரத்தில் சிறைச்சாலை கைதிகள் பணிபுரியும் பெட்ரோல் பங்கிற்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனையடுத்து கோவை மத்திய சிறை, மருதமலை கோவில், தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் ஆகியவற்றிற்கும் சென்ற பின் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியம் நெம்மேலி ஊராட்சியில் மின்வெட்டை கண்டித்தும் பழுதடைந்த மின் கம்பங்களை மாற்றித்தர கோரியும் பொதுமக்கள் புகார் அளித்தனர். இந்த நிலையில் புகார் மீது நடவடிக்கை எடுக்காத மின்வாரிய அலுவலர்களை இடைமாற்றம் செய்ய கோரி கோவளம் மின்வாரி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் உடனடியாக மின்கம்பிகளை மாற்றி தொடர் மின்வெட்டை சரி செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தப் போவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். திருவள்ளூரில் பெருந்தலைவர் காமராஜரின் 123வது பிறந்த நாள் கல்வி திருநாளாக கொண்டாடப்பட்டது. ஈக்காடு ஊராட்சி ஒன்றிய பள்ளி, வெள்ளியூர் ஊராட்சி ஒன்றிய பள்ளி ஆகியவற்றில் பயிலும் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் நோட்டு புத்தகம், பேனா ஆகியவற்றை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் தேவேந்திரன், அஸ்வின், மாவட்ட செயலாளர் ஸ்டீபன், குமார், காக்கலூர் தலைவர் ஆஞ்சநேயா, கீர்த்திவரதன், ஹரி, பாபு ஆகியோர் கலந்து கொண்டனர்.
தேனி மாவட்டம் கம்பம் வடக்குப்பட்டியில் ரேக்லா ரேஸ் முன்பகை காரணமாக ஒருவரை அரிவாளால் வெட்டி கொன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கம்பம் ஜல்லிக்கட்டு தெருவைச் சேர்ந்த இளம் பருத்தி ரேக்லா ரேஸ் மாடுகளை வளர்த்து வருகிறார். கடையில் தேநீர் குடிக்க சென்று வந்தபோது அவரை மர்ம நபர்கள் அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதனை பார்த்த ஊத்துக்காடு பிரிவு பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன் என்பவர் தடுக்க முயன்றதால் அந்த கும்பல் ஈஸ்வரனையும் வெட்டியுள்ளனர். மேலும் காயமடைந்த இளம் பருதி ஈஸ்வரனை அக்கம்பக்கத்தினர் மீட்டு கம்பம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்தனர். இளம் பருதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஈஸ்வரனுக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. புதுவை காலப்பட்டு மத்திய சிறையில் அலர்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் மூலம் முதலுதவி விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கப்பட்டது. சென்னையைச் சேர்ந்த கார்ல் மர்கல்ஸ் அனைவருக்கும் சிறப்பாக பயிற்சி அளித்தார். அப்போது தேசிய சிறை கண்காணிப்பாளர் பாஸ்கரன் இக்காலத்தில் மனிதர்களிடம் உணவு பழக்க வழக்கம் முழுமையாக மாறிவிட்டதாக தெரிவித்தார். இதனால் அவ்வப்பொழுதும் சாலை விபத்து, வலிப்பு நோய், மாரடைப்பு போன்றவையால் மனிதர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். இவற்றான நேரங்களில் 10 நிமிடத்திற்குள் முதலுதவி அளித்தால் ஒரு உயிர் காப்பாற்றி விடலாம் என தெரிவித்தார். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.